ஹலோ மை டியர் லிசனர்ஸ். சந்திரமாகாளி மகம் 31 கேட்கலாமா? அம்மா அலறிக்கொண்டே எழுந்தான் ராஜசிம்மேஸ்வரன். சற்று தள்ளி முக்காலியில் தலை வைத்து படுத்திருந்த சௌந்தரம்மாள் பதறி எழுந்தார். விளக்கின் சுவிட்சை போட்டுவிட்டு இவன் அருகில் ஓடி வந்தார். தம்பி, என்னப்பா ஆச்சு? ஒரு கெட்ட கனவுமா? ஒன்றும் ராஜா, தண்ணி குடிச்சிட்டு படு, திருநீர் எடுத்துட்டு வந்து பூசி விடுறேன். சொன்னபடியே பூசிவிட்டார். அப்படியே சாய்ந்து படுத்தவனுக்கு இன்னும் அந்த கனவை விட்டு வெளியே வர இயலவில்லை. அலங்கரிக்கப்பட்ட யானை ஒன்று தன் தும்பிக்கையை தூக்கி கொண்டு வெறி பிடித்தாற்போல் மகேஸ்வரியை துரத்த, அரக்கு நிற தாவணி அணிந்திருந்த மகேஸ்வரி அலறிக்கொண்டே ஓட, ஆற்றங்கரை வரை ஓடியவள் கால் தடுமாறி கீழே விழ, அவளை நெருங்கிய அந்த யானை தன் முன்னங்கால்களில் ஒன்றை தூக்கி அவள் வயிற்றில் நச்சென மிதித்தது. வாயிலிருந்து குபு குபுவென ரத்தம் வழிய மகேஸ்வரி கண்களை மூடுவது போல் முடிந்தது அந்த கனவு. ஆண்டவா, மகேஷுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது. மகேஸ்வரி வீடு வாசலில் வந்து நின்றது அம்பாசிடர். வேகமாக இறங்கி தன்னிடம் இருந்த சாவியால் வாசல் கதவை திறந்தார் ரகோத்தமன். தூங்கிக் கொண்டிருந்த ரத்தினத்தை எழுப்பிக் கொண்டு இறங்கினார் சிந்தாமணி. வீட்டுக்குள் நுழையும் போதே, நான் உள்ள இருக்கேன், யாரு பூட்டி வச்சது? கதவை தட்டும் சத்தமும் மகேஸ்வரியின் அலறலும் கேட்க சுற்றுமுற்றும் பார்த்த சிந்தாமணி தூங்கிக் கொண்டிருந்த பாப்பாத்தையை தட்டி எழுப்பி அவள் தலைமாட்டில் வைத்திருந்த சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக மாடிப்படிகளில் ஏறினாள். ரத்தினத்தை தூங்கச் சொல்லி அனுப்பிவிட்டு மனைவியை தொடர்ந்தார் ரகோத்தமன். என்ன ஏது என்று எதுவும் புரியாமல் தலையை சுரைந்து கொண்டு பாப்பாத்தையும் மேலே சென்றார். கதவை திறந்தவுடன் புயல் போல வெளியே ஓடி வந்த மகேஸ்வரி, அம்மா அம்மா அழைத்து கொண்டே ஜன்னல் பக்கம் ஓடினாள். அம்மா அம்மா, எங்கம்மா போனீங்க? என்கிட்ட பேசுங்கம்மா. மகேஷ், என்னத்தான், ஏன் இப்படி ஓடுற? அம்மாவா? எங்கத்தான்? நான் உள்ளே இருந்தப்ப யாரு சித்தப்பா கதவை பூட்டுனது? அம்மா வந்தாங்க சித்தப்பா. 2 தடவையா தூரத்தில் நின்னவங்க இன்னைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து நின்று என் கூட பேசினாங்க. என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னாங்க. எப்படியாவது வெளியே போகணும்னு நினச்சேன். கதவு வெளிப்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததால என்னால் வெளியே வர முடியல. அவள் கதறியல பாப்பாத்தியை எரித்து விடுவது போல் முறைத்தார் ரகோத்தமன். ஐயா, சின்னம்மா வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கதவு காத்துக்கு அடிக்கவும் பூட்டிடலாம்னு தான் மேலே வந்து சாவியை வச்சு பூட்டினேன். ஆனால் அப்போ சின்னம்மா கட்டில் இல்லைங்க ஐயா. நான் அப்போ பாத்ரூமில் இருந்தேன் சித்தப்பா. ஒரு மோசமான கனவு கண்டு அப்போதான் முழிச்சேன் என்று தொடங்கி நடந்தது அனைத்தையும் விவரித்தாள் மகேஸ்வரி. ஆத்தா, அக்கா ஆற்றுல முங்குற மாதிரி ஒரு கனவு கண்டேன்னு சொல்கிறேன்ல, அதே மாதிரி அக்கா வந்து பேசுகிறதும் பிரம்மையாதன் இருக்கும். கோயிலில் அவங்க சொன்னதை நினச்சிக்கிட்டே படுத்திருப்ப, அதுதான் இப்படி கனவா வருது. அழுகாத. இல்லை சித்தி, நான் முதல்ல கண்டது சத்தியமாக கனவு தான். ஆனால் அம்மா வந்து பேசினது நெசம். அது கனவோ இல்லை பிரம்மையோ இல்லை. அவங்க வந்து பேசினப்ப எங்கள் அம்மாவோட இருப்பை என்னால் உணர முடிஞ்சிச்சு சித்தி. அது எப்படி பொய்யா இருக்க முடியும் சொல்லுங்க? மகேஷ் தங்கம், அது பொய்ன்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்ன சொல்ல வரோம்னு புரிஞ்சுக்கத்தான். போதும் சித்தப்பா, எனக்கு எதுவும் புரிய வேணாம். நான் தெளிவாக தான் இருக்கேன். நான் சொல்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. அந்த ஆத்மா எங்கள் அம்மாவே தான். இதுக்கு மேலேயும் என்ன நடந்தால் நீங்கள் 2 பேரும் என்னை நம்புவீங்க? அவளை பார்க்க பார்க்க சிந்தாமணிக்கு பரிதாபமாக இருந்தது. சரிதா, உன் பேச்சுக்கே வாரேன். ஊரில் ஆத்தாவுக்கு திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் எப்படி ஒரு ஆவி இங்கே நடமாட முடியும்? நீயே யோசிச்சு பாரு. சித்தி நியாயமாய் ஒரு கேள்வி கேட்க மகேஸ்வரியால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. இடைமறித்தாள் பாப்பாத்தி. அம்மா, என்ன குறுக்க பேசுகிறேன்னு கோபப்படாதீங்க. ஊரில் திருவிழா நடக்குது சரிதேன். ஆனால் ஆத்தாவோட கதவு நேற்று முழுக்க பூட்டி இல்லை இருக்கும். ராத்திரி 11 மணிக்கு மேலே தானே திறந்துருப்பாங்க. அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்து போன ரகோத்தமனும் சிந்தாமணியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கதவை திறக்கிறதுக்கு முன்னால் நாச்சியார் அம்மா வந்து சின்னம்மா கிட்ட பேசிட்டு போயிருக்கலாம்ல. எனக்குமே தூங்குறதுக்கு முன்னால் யாரோ என்னை சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இருந்துச்சுமா. மல்லிகை பூ வாசம் வேற அதிகமாக வந்துச்சு. ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. அதையும் போர்வையை தலைவரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு படுத்துட்டேன். பார்த்தீங்களா சித்தி, நான் சொன்னப்ப நீங்கள் நம்பலைல. கனவு கனவுன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் இப்போ பாப்பாத்தி அக்கா என்ன சொல்கிறாங்க? சரித்தா, மணி இப்போ 3 ஆச்சு. இப்போ எதையும் பேச வேணாம் சரியா? நீ அம்பிட்டு நேரமாக கதவை தட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்திருக்கேல, கொஞ்ச நேரம் தூங்குத்தா. சித்தப்பா, சத்தியமாக அம்மா வந்தாங்க, என்கிட்ட பேசுனாங்க. நான் சொல்கிறத நம்புங்க. மகேஸ்வரி சிறு குழந்தை போல் அழுது கொண்டே சொல்ல, சரி தங்கம், வந்தது அம்மாதன், நான் உன்னை நம்புகிறேன். நீ கொஞ்ச நேரம் தூங்கு. அவள் தலையை வருடி கொடுத்துவிட்டு கண்ணீருடன் அறையை விட்டு வெளியேறினார் ரகோத்தமன். நாட்டாமை வீடு. காலை 7 மணி. வேகமாக உள்ளே நுழைந்தார் ராமசாமி. அண்ணே வாங்க. சொர்ணம் அவரை வரவேற்றாள். வர்றேன்மா. மச்சான் எங்க? என்ன இன்னும் கிளம்பலையா கோயிலுக்கு? இன்னைக்கு அம்மன் ஊர்வலத்தை அவர் தானே துணியை அசைச்சு தொடங்கி வைக்கணும். சீக்கிரம் புறப்படுங்க. என்னன்னே, எங்கள் மவனை கொண்ட சாமியோட ஊர்வலத்தை தொடங்கி வைக்க எங்களையே கூப்பிட வாரீங்களா? நல்லா இருக்குண்ணே நீங்கள் சொல்கிறது.
சொர்ணம், நான் சொல்ல வரதை கொஞ்சம் குறுக்க பேசாமல் கேளு. என்னதே துக்கம் கோபம் எல்லாம் இருந்தாலும் நமக்கான உரிமையையும் பெருமையையும் வேற யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. வாங்க மாமா, கூப்பிட்டு கொண்டே உள்ளிருந்து வந்தார் செல்வராசு. நீங்கள் வாங்க மாப்பிள்ளை, என் கூட கோயிலுக்கு வந்து துணியை அசைச்சு அம்மன் ஊர்வலத்தை தொடங்கி வைங்க. சரி மாமா, நீங்கள் போங்க, நான் பின்னாலேயே வாரேன். உங்கள் வார்த்தையை நம்பி நான் போகிறேன். நீங்கள் கட்டாயம் வரணும். அங்கே யாராவது கண்டதை பேசி நோக வைப்பாங்கன்னு தயக்கப்படுறீங்களோ? இங்கே பாருங்க மாப்பிள்ளை, உங்களை ஒரு பையன் கேள்வி கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் நம்மக்கிட்ட ஆள் இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். தைரியமாக வாங்க. ராமசாமியின் ஜபர்தஸ்தான பேச்சு செல்வராசுக்கு எரிச்சலை வரவழைத்தது. ஆனாலும் புன்னகைத்து அவரை சமாளித்து அனுப்பினார். எங்க நெசமாவே கோயிலுக்கு போக போறீங்களா? ஆமாடி. ஏன், அதில் உனக்கு என்ன சந்தேகம்? பட்டு வேட்டி கட்டி பந்தாவா போக போகிறேன். எனக்கு இதில் உடன்பாடு இல்லைங்க. நம்ம மகனை கொண்டா அந்த சாமி ஊர்வலத்தை நம்ம எதுக்கு? நிறுத்துடி, சரியான கூமூட்டையாக இருக்கியே. இப்போ நான் என்ன சாமி கும்பிடவா போகிறேன்? ஊருக்குள்ளே எனக்கு இருந்த மரியாதை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இதில் என் பதவிக்கான பௌசையும் நான் காட்டாமல் இருந்தேன்னு வையி, இந்த ராமசாமி எனக்கு புத்தி சொல்ல ஆரம்பித்த மாதிரி எல்லாருமே ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, அப்படி ஒன்று இருக்குல்ல. எனக்கு அது உரைக்கவே இல்லைங்க. அறிவு மங்கி போச்சு போல இருக்கு. சரி, நீங்கள் வேகமாக போங்க. நானும் வடிவும் பின்னால் வாரோம். நான் காரில் தான் போகிறேன். அங்கே போய் இறங்கிட்டு திருப்பி அனுப்புகிறேன். நீங்களும் அதிலேயே வந்துருங்க. நாட்டாமை கோயிலுக்கு புறப்பட தயாரானார். சந்திரமாகாளியம்மன் கோயில் இன்றோடு திருவிழா முடிவு பெறுகிறது. இந்த நாளில் குயவன் செய்த அம்மன் சிலையை ஊர்வலமாக கொண்டு சென்று மீண்டும் கோயிலுக்கு திரும்பி அங்கு வைத்து ஒரு பூஜை செய்துவிட்டு ஆற்றில் கரைப்பர். அதன்பின் கன்னிப்பெண்கள் முதல் நாளில் தங்கள் கைகளில் கட்டியிருந்த மாங்கல்ய காப்பை கலற்றி ஆற்றில் விட்டு ஒரு முறை நீரில் மூழ்கி எழுவர். அவ்வளவுதான். அத்தோடு திருவிழா நிறைந்துவிடும். வழக்கத்துக்கு மாறாக அன்று கோயிலுக்கு சீக்கிரமாக வந்து விட்டிருந்தான் ராஜா. இன்னும் மனதுக்குள் அந்த கனவை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருந்தது. கண்களை மூடிக்கொண்டு உருக்கமாக அம்மனை வேண்ட ஆரம்பித்தான். தாயே, நான் கனவு கண்ட மாதிரி அந்த பிள்ளைக்கு தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. கண்களை திறந்தவன் மின்சாரம் தாக்கியதை போல் உணர்ந்தான். காரணம், அவனுக்கு எதிரில் அவன் கனவில் கண்ட அதே அரக்கு நிற தாவணி அணிந்திருந்த மகேஸ்வரி நின்று சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள். ஐயோ, இப்போ என்ன செய்யறது என ஒரு மனது பயப்பட, என்னாதே நீ கனவுல பார்த்த அதே தாவணியில் அந்த பிள்ளை இருந்தாலும் உன் கனவு பழிக்கணும்னா அதுக்கு யானை வரணும்ல, அது எப்படி இங்கே வரும் என இன்னொரு மனம் அவனை சமாதானம் செய்தது. வியர்வையில் குளித்தான் ராஜா. எப்பா, நாட்டம்மா வந்திருக்காரு. ஊர்வலத்தை நம்ம தானே தொடங்கி வைக்கணும்னு நினச்சி வந்திருக்காரு போல. முதல்ல அவர் வந்தார். இப்போ சம்சாரம் மகள்னு குடும்பமே வந்திருக்கு. காத்தமுத்து என்பவர் குணசீலனிடம் சொல்ல புன்னகைத்தார் குணசீலன். முறையாக பார்த்தா அவர் தானே அதை செய்யணும். செஞ்சுட்டு போகட்டும், விடுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? போங்கண்ணே. அது எப்படி? கடந்த 6 நாளாக கோயிலுக்கு வரல, இன்னைக்கு மட்டும் வருவாங்களாம். உடனே அவர் செய்ய வேண்டிய முறையை நம்ம அவருக்கு விட்டு கொடுக்கணுமா? அவங்க மவன் இறந்த துக்கத்தில் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஊர்வலத்தை தொடங்கி வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொன்னால் அவர் கேட்க மாட்டார். ஏதாச்சும் பிரச்சனையை இழுப்பார். எதுக்குன்னே அதெல்லாம் வம்பாடு விட்டு திருவிழா நடத்துகிறோம். கடைசி நாளில் சண்டை சத்தம்னா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? இனிமேல் ஒழுங்காக வாழணும்னு அந்த நாள் முடிவு பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதுக்காக கூட இன்றைக்கி சாமி கும்பிட வந்திருக்கலாம் இல்லையா? அதனால் அவரே தொடங்கி வைக்கட்டும், விடுங்கண்ணே. கூட்டத்தில் யாரோ தன் முழங்கையை சுரண்ட திரும்பி பார்த்த சொர்ணம் செம்பாஸ் கிழவியை கண்டு முகம் சுளித்தாள். நீயா? ஆமாம், நானே தான் என்றவள் இன்னும் சொர்ணத்தை நெருங்கி நின்று அவள் காதலியை கிசுகிசுத்தாள். அம்மே ஊர்வலம் பாதியிலே நிற்க போகிற அழகை பார்க்க வந்தியா? அப்படியே நின்றுட்டாலும் நீ வேற ஏன் கிளவி, பேசாமல் போயிரு. இனிமே நான் உன்னைய நம்ப தயாரா இல்லை. நிறுத்துறேன்னு சொல்லி கடைசி நாள் வரைக்கும் திருவிழாவை கொண்டு வந்துட்டேன்ல. இன்னைக்கு நான் செய்ய போகிற காரியத்தால் இந்த அம்மன் ஊர்வலம் என்ன ஆகாதுன்னு மட்டும் பாரு. பார்க்குறேன். ராஜசிம்மேஸ்வரனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவனது கண்களும் கருத்தும் மகேஸ்வரியின் மேலேயே இருந்தது. ஆத்தா, நான் பயப்படுற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது, அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது என்று அவன் மனதுக்குள் பிளம்பிக் கொண்டிருக்கும் போதே தரையில் திடும் திடும் என ஒரு அதிர்வு தெரிந்தது. என்ன இது? திடீரென ஏன் இந்த அதிர்வு? அதே நேரம் என்ற இரைச்சலுடன் ஊரின் மேற்கு பக்கத்திலிருந்து 10-15 சிறுவர் சிறுமியர் ஓடிவர அவர்களின் பின்னால் தங்க நிற முகப்படாம் வைத்து அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த யானை கம்பீரமாய் நடந்து வந்து கொண்டிருந்தது. ராஜாவின் விழிகள் பயத்தில் நிலை குத்த மகேஸ்வரி வயிற்றில் மிதிப்படுவது போல் கனவில் கண்ட காட்சி மணக்கண் முன் வந்து நின்று போனது. ஊர்வலத்தை அலங்கோலமாக்க செம்பா செய்யவிருக்கும் சூழ்ச்சி என்ன? ராஜாவின் அந்த கொடுமையான கனவு பழித்து விடுமா? வருவாள்.